வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். நம்ம தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். அதன் அடிப்படையில் டுடே இந்த வீடியோவில் தமிழில் இருக்கக்கூடிய அழகு 1, 2, 3, 7 ஓகேங்களா, இதிலிருந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெஸ்ட் கொஸ்டினோட பிடிஎஃபை நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100 கொஸ்டின்ஸுமே வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ரிவிஷன் அடிப்படையில் இது உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனாலையும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், இருமாப்பு என்ற பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது அப்படின்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ஆப்ஷன் பி ஏ, அதுதான் வந்து இதற்கான ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின், அகத்தியர் மாணக்கர் பன்னிருவருள் பொருந்தாதவர் எவர் அப்படின்னா ஆப்ஷன் சி விமனர், அதுதான். ஓகேங்களா, வாமனர்னு வரும். ஓகேங்களா, வாமனர் அவர் தான் அகத்திய மாணவர்கள் பன்னிருவரில் ஒருத்தர். ஓகேங்களா, நற்றத்தார், பனம்பாரனார், கலாரம்பர், ஓகேங்களா, இந்த மாதிரியான 12 மாணவர்களில் வாமனார் வரும், விமனார் வந்து வராது. ஓகே, தேர்டு கொஸ்டின், மூங்கில் பெருமை என்ற பொருள் தரும் சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி பனை, அதுதான். ஓகே, ஃபோர்த்து கொஸ்டின், வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் எவ்வாறு வழங்குகிறோம் அப்படின்னா ஆப்ஷன் சி வாசல் அப்படின்னு வந்து வழங்குகிறோம். ஓகே, ஃபிஃப்த்து கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. நுளம்பு, நுழைப்புலம், நுவழுதல், நுதல். ஓகே, இதை வந்து அகர வரிசைப்படி சீர் செய்கிறோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ நுதல், நுவழுதல், நுழைப்புலம், நுளம்பு, அதுதான் வரும். ஓகே, சிக்ஸ்த்து கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஓகேங்களா, மீமிசை, முன்னீர், மொழிபெயர்ப்பு, மேடு பள்ளம், மனத்துயர். ஓகேங்களா, இதை வந்து அகர வரிசைப்படி சீர் செஞ்சோம் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா, மனத்துயர், மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம், மொழிபெயர்ப்பு. ஓகேங்களா, மாமா, மீமி, மூமு, மேமே, மை, மோமோ, மவ். ஓகேங்களா, இந்த அடிப்படையில் தான் இது வந்து அகர வரிசை அப்படிங்கிறத நமக்கு ஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா, மாமா, மீமி, மூமு, மேமே, மை, மோமோ, மவ். ஓகே, அடுத்து செவன்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் இருபொருள் குறிக்கும் சொற்களில் தவறாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ கவிகை, கொடை, ஈகை, அது வந்து தவறாக பொருந்திருக்கு. ஓகேங்களா, கவிகை அப்படின்னா என்ன பொருள் தரும் அப்படின்னா குடை. ஓகேங்களா, இந்த குடை வரும். அதே போல் ஈகை, இந்த 2 பொருட்களையுமே வந்து கவிகை அப்படிங்கிற அந்த சொல் வந்து தரும். ஓகே, எய்த்து கொஸ்டின், பொறுத்துக சொல்லும் பொருளும். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2, 3, 4, 1. ஓகே, உவா அப்படின்னா அம்மாவாசை அப்படிங்கிற பொருள் தரும். கல் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் ஒளி குறிப்பு அப்படிங்கிற பொருள் தரும். பகடுனா நமக்கு தெரியும் எருது. ஓகே, வாரிதி அப்படிங்கிற சொல் கடல் அப்படிங்கிற பொருள் தரும். ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 9th கொஸ்டின், பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 2, 3, 4, 1, அதுதான். ஓகேங்களா, நூபுரம் அப்படின்னா சிலம்பு, சிதவல் அப்படின்னா தலைப்பாகை, படி அப்படின்னா உலகம், மதுகை அப்படின்னா பெருமிதம். ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 10th கொஸ்டின், தேவகோட்டை என்ற ஊரின் மருவை தேர்க. ஓகேங்களா, எப்படி மருவி இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பி தேவோட்டை அப்படின்னு வந்து மருவி இருக்கு. ஓகே, 11th கொஸ்டின், பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. இதில் பிழையற்ற தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி மாலையில் நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஒரு அமைச்சர் தலைமை தாங்குகிறார், அதுதான். ஓகேங்களா, இந்த ஓர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும். ஓகேங்களா, இந்த ஒரு அப்படிங்கிறது உயிர் மெய் எழுத்துக்கு முன்னாடி வரும். ஓகேங்களா, சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஓகேங்களா, இந்த ஓர் அப்படிங்கிறது உயிரெழுத்து, ஒரு அப்படிங்கிறது உயிர் மெய் எழுத்து. ஓகே, 12th கொஸ்டின், சீக்காய் என்ற சொல்லின் பிழை திருத்தம் தருக. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ சிகைக்காய், அதுதான் சரியானது. ஓகே, 13th கொஸ்டின், நாடகம் என்பது ஒரு காட்சியை ஒற்றை கோணத்தில் மட்டும் நேரடியாக காண்பது டேஸ் நாடகத்தை ஒற்றை கோணக்கலை என கூறுவர். இந்த தொடரில் கோடிட்ட இடத்துல வரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ இதனால்.
ஓகேங்களா? நாடகம் என்பது ஒரு காட்சியை ஒற்றை கோணத்தில் மட்டும் நேரடியாக காண்பது. இதனால் நாடகத்தை ஒற்றை கோணக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. 14 கொஸ்டின். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். டேஸ் துன்பப்பட நேரிடும். இந்த தொடரில் கோடிட்ட இடத்தில் வரும் வார்த்தை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ இல்லை என்றால். ஓகேங்களா? நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். ஓகே. 15 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் வலி பகை என்ற பொருள் தரும் சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் டி முரண் அப்படிங்கிற சொல் தான். ஓகேங்களா? வலி பகை அப்படின்னு பொருள் தரக்கூடிய சொல் எதுனா முரண். ஓகே. 16 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தளிர் சேர் என்ற பொருள் தரும் சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி குலை. அதுதான். ஓகேங்களா? குலைனா குண்டலம், தளிர், சேர் இந்த பொருள்லாம் தரும். ஓகே. 17 கொஸ்டின். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இந்த தொடரில் கோடிட்ட இடத்தில் வரும் வார்த்தை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஏனெனில். ஓகேங்களா? அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஓகே. 18 கொஸ்டின். செலியா நாளை நான் மட்டும்தான் செல்ல இருக்கிறேன். டேஸ் என்னுடன் யாரும் வரவில்லை. இந்த தொடரில் கோடிட்ட இடத்துல வரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ அதனால். ஓகேங்களா? செலியா நாளை நான் மட்டும்தான் செல்ல இருக்கிறேன், அதனால் என்னுடன் யாரும் வரவில்லை. ஓகே. 19 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் என் பேராயத்தில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் பி ஒற்றர். ஓகேங்களா? ஒற்றர் அதுதான் பொருந்தாது. இந்த யானை வீரர், இவுளி மறவர், படைத்தலைவர், நகர மாந்தர், கனகச்சுற்றம், கடை காப்பாளர் இந்த மாதிரி என் பேராயத்தில் 8 பேர் வருவாங்க. ஓகேங்களா? இதில் பொருந்தாதது ஒற்றர் அதுதான். ஓகே. 20 கொஸ்டின். சிகப்பு என்ற பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி சே அப்படிங்கிறது தான். சேங்கிற சொல் சிகப்பு அப்படிங்கிற பொருள் தரும். ஓகே. 21 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் அயற்சொல் தமிழ்ச்சொல் இவற்றில் தவறாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ உபயம் அருட்பணியாளர் கொடை அப்படிங்கிறத தவறாக பொருந்திருக்கு. ஓகேங்களா? உபயம் அப்படின்னா திருப்பணியாளர் கொடை. உபயம் அப்படின்னா திருப்பணியாளர் கொடை. கோயில்லாம் நம்ம போய் பார்த்தோம்னா தெரியும். ஓகேங்களா? என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உபயம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த உபயம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் திருப்பணியாளர் கொடை அதுதான். ஓகே. 22 கொஸ்டின். மன்னிப்பு எம்மொழி சொல் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் டி உருதுமொழி. ஓகேங்களா? மன்னிப்புங்கிறது உருதுமொழி சொல். ஓகேங்களா? இது தேவநேய பாவனார் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. என்ன அப்படின்னா தேவநேய பாவனார் அவர்கள் நடந்து போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பால்கார் பால் வாங்கிட்டு போகிறப்போ ஒரு சைக்கிள்கார் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அவர் மேலே மோதி பால்லாம் கொட்டிடும். அப்போ அந்த சைக்கிள்கார் என்ன சொல்லுவார்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா தேவநேய பாவனார் மன்னிப்பு அப்படிங்கிறது உருது சொல், பொறுத்து கொள்ளுக அப்படின்னு தமிழில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் தேவநேய பாவனார் அவர்கள். ஓகே. அடுத்து 23 கொஸ்டின். இரு பெயரோட்டு பண்பு தொகையில் மறைந்து வரும் பண்புருபு எது அப்படின்னா ஆப்ஷன் பி ஆகிய அதுதான். ஓகேங்களா? இரு பெயரோட்டு பண்பு தொகையில் மறைந்து வரக்கூடிய பண்புருபு ஆகிய. 24 கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்க ஊழ்வினை வாழ்தல் வேண்டி துறப்ப. ஓகேங்களா? இது சொற்களை சரியாக அமைக்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் சி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப. ஓகேங்களா? சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய வரிகள் வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப. ஓகே. 25 கொஸ்டின். அழகன் பாடம் எழுதுகிறான் என்பது எவ்வகை வாக்கியம் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் சி தனிநிலை வாக்கியம். ஓகேங்களா? தனிநிலை வாக்கியம். ஒரு எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடியறதுனால இது தனிநிலை வாக்கியம். ஓகே. அடுத்து 26 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஓகே. கூற்று 1 அடுக்கு தொடர் 2, 3, 4 முறை அடுக்கி வரும் சரிதான். ஓகேங்களா? அடுக்கு தொடர் அப்படிங்கிறது 2, 3, 4 முறை தொடர்ந்து வரும். கூற்று 2 விரைவு, அச்சம், வெகுளி, மகிழ்ச்சி, பண்பு முதலிய பொருள்களில் அடுக்கு தொடர் வரும் அப்படிங்கிற இந்த கூற்று தவறு. ஓகேங்களா? விரைவு, அச்சம், வெகுளி, மகிழ்ச்சி பண்பு வராது. ஓகேங்களா? பண்பு இல்லாமல் இந்த 4லையுமே அடுக்கு தொடர் வரும். அப்போ இரண்டாவது கூற்று தவறு. இப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அதுதான். ஓகே. 27 கொஸ்டின். பொற்றாளி என்பது எவ்வகை வேற்றுமை தொகை
புறத்து பிறந்த அன்மொழி தொகையாகும் அப்படின்னா ஆப்ஷன் டி 5ஆம் வேற்றுமை தொகை. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து 28 கொஸ்டின். உளப்பாட்டு தன்மை பன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி பேசுபவர் தன்மை முன்னிலையாரையும் தன்னுடன் சேர்த்து கொண்டு பேசுவது. ஓகேங்களா? பேசுபவர் தன்மை முன்னிலையாரையும் தன்னுடன் சேர்த்து கொண்டு பேசுவது. ஓகே. 29 கொஸ்டின். பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அதாவது 3 1 4 2 அதுதான். ஓகே. அவர் அப்படின்னா அல்லர் அப்படின்னு வரும். அதே நாய் அப்படின்னா ஒருமையில் வந்துச்சுன்னா அன்று வரும். ஓகேங்களா? பன்மை வந்தால் அல்ல வரும். அவன்னா அல்லன். ஓகே. நாய்கள் அப்படின்னா அல்லர். ஓகேங்களா? ஒருமையில் வருது அப்படின்னா அன்று வரும். நாய்கள் அப்படின்னு பன்மையில் வரும்போது அல்ல வரும். ஓகே. இப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 3 1 4 2 அதுதான். ஓகே. 30 கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்க. அன்பினில் அன்றி கூடும் கும்பிடலே அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி. கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி. அடுத்து 31 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் முதல் வினை எது? ஓகேங்களா? இதில் முதல் வினை எது அப்படின்னா ஆப்ஷன் பி தாய் குழந்தைக்கு நிலவை காட்டினாள் அதுதான். மற்ற மூன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா துணை வினைகள். ஓகே. அடுத்து 32 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் துணைவினை சொற்களில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி காட்டு அதுதான். ஓகேங்களா? விடு வந்து வேண்டும் வேண்டாது முடியும் முடியாது இந்த மாதிரியான எண்ணற்ற சொற்கள் இருக்குது துணைவினை சொற்கள். அதில் பொருந்தாதது எது அப்படின்னா காட்டு. ஓகே. 33 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு கூற்று 2 சரி அதுதான். ஓகே. அதாவது ஒரு தொடரில் எழுவாயும் செய்யப்படு பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வினை சொல்லாகவும் இருக்கும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. ஓகேங்களா? ஒரு தொடரில் எழுவாயும் செய்யப்படு பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வினை சொல்லாகவும் இருக்கும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. கூற்று 2 பயனிலை அந்த தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடமாகும் அப்படிங்கிற இந்த கூற்று சரி. அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு கூற்று 2 சரி. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் 34. உடன்பாட்டு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் வரும் நிறுத்தற் குறியீடு எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ அரைப்புள்ளி. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து 35 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் நிறுத்தற் குறியீடு தொடர்பான தொடர்களில் தவறானது எது அப்படின்னா பிழையானது எதுன்னா ஆப்ஷன் சி நான் படிக்கிறேன் என்றேன் அப்படிங்கிறதான். ஓகேங்களா? நான் படிக்கிறேன் அப்படின்னு வருது. இது வந்து ஒருத்தர் கூறக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அதனால் வந்து இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இரட்டை மேற்கோள் குறி வரும். நான் படிக்கிறேன் என்றான். ஓகேங்களா? இதுதான் வந்து சரியானது. ஓகே. அடுத்து 36 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஓகே. இதற்கான பார்த்துருவோம். கூற்று 1 பட்டினப்பாலை ஆராய்ச்சி அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர் யார் அப்படின்னா சாமி சிதம்பரனார் அவர்கள். ஓகேங்களா? இந்த பட்டினப்பாலை பெரும்பானாற்றுப்படை இதையெல்லாம் எழுதியவர் கடியலூர் ருத்திரங்கண்ணனார் அவர்கள். ஓகே. கூற்று 2 பட்டினப்பாலை மருதத்திணை என்னும் அகப்பொருளை பற்றியதாயினும் புறப்பொருள் செய்திகளே இதில் மிகுதியாக காணப்படுகின்றன அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? பட்டினப்பாலை அப்படிங்கிறது எந்த திணை அப்படின்னா பாலைத்திணை. ஓகேங்களா? இது பாலைத்திணையை பற்றியது தான். அகப்பொருளை பற்றியதாக இருந்தாலுமே இதில் எந்த செய்திகள் தான் மிகுதியாக இருக்குது புறப்பொருள் செய்திகள் தான் மிகுதியாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த 36 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 1 சரி கூற்று 2 தவறு. ஓகே. 37 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஓகே. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஆப்ஷன் டி ஏடி தவறு அதுதான். ஓகே. தமிழ் ஒலியின் பெற்றோர் சின்னவர் செங்கேணி அம்மாள் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? தமிழ் ஒலியோட பெற்றோர் யாருன்னா சின்னையா. ஓகேங்களா? சின்னையா செங்கேணி அம்மாள் அவங்க தான். ஓகே. தமிழ் ஒலி அவர்கள் பிறந்த ஊர் ஆடூர் அகரம் கடலூர் மாவட்டம் சரிதான். தமிழ் ஒலியோட இயற்பெயர் விஜயரங்கம் அப்படிங்கிற இந்த கூற்றும் சரிதான். அடுத்து வந்து இவரின் காலம் 21/9/1923 டு 29/3/1965 அப்படிங்கிறது வந்து தவறு. ஓகேங்களா? அவர் 21/9/1924 பிறந்தவர் 29/3/1965 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. ஓகே.
அப்போ இந்த கூற்றுகளில் ஏடி கூற்று தவறு. அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏடி தவறு. ஓகே, அடுத்து 38 கொஸ்டின். நாம் சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்ற கூற்றினை கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, வேலு நாச்சியார் அவர்கள். ஓகே, அடுத்து 39 கொஸ்டின். கவிஞாயிறு என்ற அடைமொழி பெற்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, தாராபாரதி அவர்கள். ஓகே, 40 கொஸ்டின். டி.கே. சிதம்பரநாதர் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை சென்னை மாகாண இந்து அறநிலையத்துறை பாதுகாப்பு ஆணையராக பணியாற்றினார் அப்படின்னா ஆப்ஷன் டி, 1930லிருந்து 1935 வரைக்கும். 41 கொஸ்டின். பாரதிதாசனின் முதல் கவிதை தொகுப்பு எந்த ஆண்டு வெளிவந்தது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 1938. அடுத்து 42 கொஸ்டின். ஜியு போப் அவர்கள் எந்த ஆண்டில் தென்னிந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னா ஆப்ஷன் பி, 1839. ஓகேங்களா, அவர் அந்த பாய்மர கப்பலில் இருந்து சென்னை வர்றதுக்கே 8 திங்கங்கள், அதாவது 8 மாதம் ஆச்சு. ஓகேங்களா, அந்த 8 மாதத்தையுமே அவர் வீணா கழிக்காமல் தமிழ் மொழியை அவர் கற்றுக்கிட்டார். கற்றுக்கிட்டு வந்தவர் 8 மாதம் கழித்து சென்னை இந்த மக்கள் முன்னாடி தமிழறிஞரை போல பேசுகிறாரு. ஓகேங்களா, மக்கள் எல்லோருமே அதை வியப்பாக பார்த்தாங்க. ஓகே, அடுத்து 43 கொஸ்டின். தமிழ் பேரகராதி என்ற அகர முதலியை வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, குப்புசாமி அவர்கள். ஓகே, 44 கொஸ்டின். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படிங்கிற இந்த வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்கள். ஓகே, 45 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் வீரமாமுனிவர் எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி, அன்னை அழுங்கல் அம்மானை. அதுதான். ஓகேங்களா, அன்னை அழுங்கல் அந்தாதி, அன்னை அழுங்கல் அந்தாதி, கருணாம்பல் பதிகம், அடைக்கல நாயகி அம்மானை, கித்தேரியம்மாள் அம்மானை, செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம், தேம்பாவணி, இந்த மாதிரியான எண்ணற்ற நூல்களை எழுதியிருக்கிறார். ஓகே, 46 கொஸ்டின். சி லக்குவனார் அவர்கள் எந்த ஆண்டு முனைவர் பட்டம் பெற்றார் அப்படின்னா ஆப்ஷன் சி, 1963ஆம் ஆண்டு. ஓகேங்களா, இவர் அந்த முனைவர் பட்டம் பெறுவதற்காக எதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாரு அப்படின்னா தொல்காப்பியத்தை பற்றி அவர் ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஓகேங்களா, இந்த தொல்காப்பியத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாரு. அவர் அது சம்பந்தமாக ஒரு நூலை எழுதி வெளியிடுறாரு. அதுக்கு அணிந்துரை எழுதியவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள் தான் அந்த நூலுக்கு அணிந்துரை அவர்கள் எழுதியிருக்கிறாரு. ஓகே, 47 கொஸ்டின். சனி நீராடு என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, ஔவையார் அவர்கள். ஓகே, 48 கொஸ்டின். காரியாசன் அவர்கள் எந்த சமயத்தை சேர்ந்தவர் ஆவார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, சமண சமயத்தை சேர்ந்தவர். ஓகே, 49 கொஸ்டின். 11 கீழ்கணக்கு நூல்களில் எத்தனை நூல்கள் அறநூல்கள் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் பி, 11 நூல்கள். ஓகேங்களா, மொத்தம் 18 நூல்கள் இருக்குது. அதில் 11 நூல்கள் பார்த்தீங்கன்னா அறத்தை பற்றியே சொல்லக்கூடியது. ஓகே, அடுத்து 50 கொஸ்டின். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, கல்வி அழகே அழகு அப்படின்னு இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ, நாலடியாரில் இடம்பெற்றிருக்கு. 51 கொஸ்டின். மன்னனையும் கற்றோனையும் ஒப்புமைப்படுத்தி கூறும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி, மூதுரை. ஓகேங்களா, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையோன், மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற அந்த வரிகள் மூதுரையில் தான் இடம்பெற்றிருக்கு. ஓகே, 52 கொஸ்டின். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஆப்ஷன் டி, 2, 3, 4, 1. ஓகே, ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. ஓகேங்களா, ஓகே, வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை, இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை, முன்பெரு களின்பின் சிறுகாமை சிறந்தன்று. ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். 53 கொஸ்டின். வேளாண் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, திரிகடுகத்தில் தான் இடம்பெற்றிருக்கு. ஓகே, அடுத்து 54 கொஸ்டின். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படிங்கிற இந்த வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, பாரதிதாசன் அவர்கள் தான். ஓகேங்களா, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. ஓகே, அடுத்து 55 கொஸ்டின். பிறன்பழி கூறுவான் டேஸ் யுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் இந்த திருக்குறளில் கோடிட்ட இடத்துல வரக்கூடிய வார்த்தை என்ன
அப்படின்னா ஆப்ஷன் பி தன்பழி. ஓகேங்களா, பிறன்பழி கூறுவான் தன்பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். ஓகே, 56 கொஸ்டின். பெரியோருக்கு அழகு எது என திருக்குறள் குறிப்பிடுகிறது அப்படின்னா ஆப்ஷன் சி நடுவு நிலைமையுடன் இருத்தல். ஓகேங்களா, பார்ஷியாலிட்டி இல்லாமல் நடுவு நிலைமையோடு செயல்படுறது தான் பெரியோர்களுக்கு அழகுன்னு திருக்குறள் குறிப்பிடுது. ஓகே, 57 கொஸ்டின். உயர்ந்த குடிப்பிறப்பின் தன்மை எது என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஒழுக்கமுடையவராக வாழ்தல் தான் உயர்ந்த குடிப்பிறப்போட தன்மை. ஓகேங்களா, அந்த ஒழுக்கம் தவறாரு அப்படின்னா அவர் தாழ்ந்த குடிப்பிறப்பு அப்படின்னு திருவள்ளுவர் குறிப்பிடுறார். ஓகே, 58 கொஸ்டின். பகையகத்து சாவார் டேஸ் டேஸ் அவையகத்து அஞ்சாதவர். இந்த திருக்குறளில் கோடிட்ட இடத்துல வரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி எளியர் அரியர். பகையகத்து சாவார் எளியர், அரியர் அவையகத்து அஞ்சாதவர். ஓகே, 59 கொஸ்டின். திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரியாது அப்படிங்கிற இந்த கூற்றை கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி கியாபே விஸ்வநாதம் அவர்கள். ஓகே, 60 கொஸ்டின். சேத்தாம்பல் என்ற சொல்லில் பயின்று வரும் இலக்கண விதிகளில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி இணையவும் அப்படிங்கிற அந்த விதி தான். ஓகேங்களா, அதுதான் இதில் பொருந்தாது. சேத்தாம்பல் அப்படின்னா செம்மை கூட்டல் ஆம்பல் அப்படின்னு வரும். இதில் ஈறு போதல் அப்படிங்கிற அந்த விதிப்படி இந்த மைங்கிற அந்த விகுதி போயிடும். அடுத்து செம் கூட்டல் ஆம்பல் அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஓகே, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆதி நீடல் அப்படிங்கிற அந்த விதிப்படியும் முன்னின்ற மெய்திரிதல் அப்படிங்கிற அந்த விதிப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா சேத்தாம்பல் அப்படின்னு மாறும். ஓகே, 61 கொஸ்டின். கையமர்த்தி அப்படிங்கிற அந்த ஒரு சொல்ல பிரித்து எழுதுகிறோம் அப்படின்னா ஆப்ஷன் பி கை கூட்டல் அமர்த்தி. ஓகேங்களா, கை கூட்டல் அமர்த்தி தான் கையமர்த்தி. 62 கொஸ்டின். கீழ்கண்ட வல்லினம் மிகும் குறித்த தொடர்களில் தவறானது எது? இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி டா ரா ஒற்று இரட்டிக்கும் உயிர் இடைத்தொடர் குற்றியலுகரங்களின் பின் வல்லினம் மிகும் அப்படிங்கிறதா. ஓகேங்களா, இது சரியா என்ன வரும் அப்படின்னா டாரா ஒற்று இரட்டிக்கும் உயிர் நெடில். ஓகேங்களா, உயிர் நெடில் தொடர் குற்றியலுகரங்களின் பின் வல்லினம் மிகும். ஓகே, இது தவறானது. ஆப்ஷன் சி தவறு. 63 கொஸ்டின். சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. ஓகே, இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும். அதுதான் ஆப்ஷன் பி தான். ஓகே, 64 கொஸ்டின். பொலி 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 இதனோட பொருள் தருக. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தூற்றானில் சொறி சுத்தியால் அடி. ஓகேங்களா, பொலினாவே தானிய குவியல் அப்படிங்கிற பொருள் தரும். பொலினா தூற்றானில், பொலினா சொறி, பொலினா சுத்தியலால் அடி அது. ஓகே, 65 கொஸ்டின். துலக்கம் துலக்கம் இதன் பொருள் தருக. ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர் தெளிவு அசைவு அதுதான். ஓகே, 66 கொஸ்டின். அந்த மரம் இந்த வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ சுட்டு திரிபு. ஓகேங்களா, சுற்ற மாதிரி வர்றதுனால இது சுட்டு திரிபு. ஓகே, 67 கொஸ்டின். கீழ்கண்ட சொற்களில் எவற்றில் வல்லினம் மிகாது அப்படின்னா ஆப்ஷன் டி திட்டக்குழு அதில் தான். ஓகேங்களா, திட்டக்குழு அப்படிங்கிறது பெயரச்சம் வர்றதுனால இதில் என்ன ஆகாது வல்லினம் மிகாது. மற்றதுலாம் வல்லினம் மிகுந்து வர்றது சரிதான். ஓகே, 68 கொஸ்டின். மரி மாறி இதன் பொருள் தருக. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தடுத்தல் வேறுபடுதல் அதுதான். ஓகேங்களா, ஓகே, அடுத்து 69 கொஸ்டின். பேரு என்ற சொல்லின் பொருள் தருக அப்படின்னா ஆப்ஷன் பி பெயர் அதுதான். பேரு அப்படின்னா பெயர் அப்படிங்கிற பொருள் இருக்கு. ஓகே, 70 கொஸ்டின். வருமொழி நகரமாயின் லகரம் எதாக மாறும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ நகரமாக மாறும். ஓகே, 71 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 6 வல்லின மெய்யெழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று சரிதான். கூற்று 2 சொற்களின் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் அப்படிங்கிற இந்த கூற்று சரிதான். ஓகேங்களா, பண்டம் அப்படின்னு எடுத்துக்கங்க. இது மொதல் வரக்கூடிய இண்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மெல்லின எழுத்து, அதற்கு அடுத்து வல்லின எழுத்து வரும். இந்த மாதிரி தான் வரும். அதே போலவே 6 வல்லின எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்கள் என்ன ஆகுது இணை எழுத்துக்கள் ஆகும். இப்போ 2 கூற்றுமே சரி. ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 72 கொஸ்டின்.
செய்வாயா என்னும் வினாவிற்கு கைவலிக்கும் அப்படின்னு கூறுவது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ உருவது கூறல் விடை. ஓகேங்களா, வரப்போறத சொல்லக்கூடியத இனி வரப்போறத நம்ம ஒரு விடையா சொல்றோம் அப்படின்னா அது உருவது கூறல் விடை. ஓகேங்களா, செய்வாயா அப்படின்னு ஒரு வினா கேட்கும்போது கைவலிக்கும், இனி நடக்க போறத நம்ம சொல்றதுனால அது உருவது கூறல் விடை. ஓகே 73 கொஸ்டின், வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆப்ஷன் பி 6 வகைப்படும். ஓகேங்களா, வினா வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். அதே போலவே விடை பார்த்தீங்க அப்படின்னா 8 வகைப்படும். விடை வந்து 8 வகைப்படும், வினா 6 வகைப்படும். ஓகே 74 கொஸ்டின், கீழ்கண்ட தொடர்களில் பிழையான தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்ல அப்படிங்கிறது தான் தவறானது. ஓகேங்களா, மற்ற 3மே சரியாக பொருந்திருக்கு. அடுத்து 75 கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஓகேங்களா, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி அவன் கவிஞன் அல்லன், அதுதான் சரியானது. ஓகே 76 கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் இருவகை வினைகளாக செயல்படும் சொற்களில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி தா அப்படிங்கிறது தான். இந்த இரு வை வா இதெல்லாமே இருவகை வினைகளாக செயல்படும், தாங்கிற அந்த சொற்கள் வந்து இருவகை வினையாக செயல்படாது. ஓகே அடுத்து 77 கொஸ்டின், தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன் என்ற தொடர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். இந்த பெரு அப்படிங்கிறது என்னவா மாறுது அப்படின்னா பேரு அப்படின்னு மாறுது. ஓகேங்களா, அது மாறுறதுனால இது வந்து முதல் நிலை திரிந்த பெயர் தொழிற்பெயர். ஓகே அடுத்து 78 கொஸ்டின், குடிக்க என்ற சொல் அப்படிங்கிறது என்னன்னா ஆப்ஷன் ஏ வியங்கோல் வினைமுற்று. ஓகேங்களா, வியங்கோல் வினைமுற்றோட விகுதிகள்லாம் என்னென்ன வரும் அப்படின்னா கா இய இயர், இதெல்லாமே வியங்கோல் வினைமுற்று விகுதிகள். ஓகே 79 கொஸ்டின், கேன்மின் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தருக அப்படின்னா ஆப்ஷன் பி கேட்காதீர்கள், அதுதான். கேன்மின்னா கேளுங்கள்னு அர்த்தம், அதுக்கு எதிர்ச்சொல் கேட்காதீர்கள், அதுதான். ஓகே 80 கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எதிர்ச்சொற்களில் தவறாக பொருந்தி உள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் சி மடவார் அறிவில்லாதவர், அதுதான் வந்து தவறாக பொருந்திருக்கு. மடவார்னாவே என்ன பொருள்னா அறிவில்லாதவர் அப்படிங்கிறதா பொருள். ஓகேங்களா, அதுக்கு வந்து எதிர்ச்சொல் என்ன வரும் அறிவுடையார் அப்படின்னு வரும். இப்போ இதில் வந்து தவறாக பொருந்தி இருக்கு. அடுத்து வந்து 81 கொஸ்டின், இறங்கு இறங்கு என்ற சொல்லின் பொருள் தருக. ஓகேங்களா, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி கருணை காட்டு கீழே வா, அதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே 82 கொஸ்டின், விழித்தான் என்ற சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி திரிச்சொல். ஓகேங்களா, விழித்தான் அப்படின்னா அழைத்தான் அப்படிங்கிற பொருள் தரும். இந்த மாதிரி கற்றவர்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய சொற்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திரிசொல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே 83 கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் பி கொய்யா தோட்டம், அது வந்து தவறானது. கொய்யா தோட்டம் வராது, கொய்யா தோப்பு, அதுதான் சரியானது. கொய்யா தோப்பு தான் சரியானது. அடுத்து 84 கொஸ்டின், கூகை என்ற சொல்லின் வினைமரபை தருக. ஓகேங்களா, கூகை குளரும், ஓகேங்களா, வண்டு முரளும், ஓகே கிளி கொஞ்சம் பேசும், இந்த மாதிரி தான் வரும், கூகை குளரும். ஓகே அடுத்து வந்து 85 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எவற்றுக்கு சொற்களை சேர்த்தே எழுத வேண்டும் என்ற விதி பொருந்தாது அப்படின்னா ஆப்ஷன் டி ஓமை தொகை சொற்கள். உண்மை தொகை, நேரிணை, எதிரிணை, வினைத்தொகை, இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா சொற்களை சேர்த்தே எழுதணுங்கிற அந்த விதி வந்து பொருந்தும், உவமை தொகைக்கு பொருந்தாது. ஓகே 86 கொஸ்டின், ஒருமை பன்மை அறிதலில் தவறாக பொருந்தி உள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் சி தம்பிகள் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, தம்பி தம்பிகள் அப்படிங்கிறது தவறாக பொருந்திருக்கு. சரியானது என்ன அப்படின்னா தம்பி தம்பிமார் அப்படின்னு வந்து வரும். ஓகே அடுத்து 87 கொஸ்டின், அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது எவ்வகை தொடர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தன்வினை தொடர். ஓகேங்களா, அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன்வினை தொடர். அப்துல் நேற்று வருவித்தான், வருவித்தான் அப்படிங்கிறது பிறவினை தொடர். ஓகேங்களா, தன்வினைனா தானே செய்வது, பிறவினை அப்படின்னா பிறரை கொண்டு செய்ய வைப்பது, அதுதான் பிறவினை தொடர். ஓகே 88 கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு, அதுதான். ஓகேங்களா, ஓகே அதாவது படு என்பதைப் போல உன் பெரு முதலான துணைவினைகள் செய்யப்பாட்டு துணைவினைகளாக அமைகின்றன அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகே கூற்று 2, அவற்றைப் போலவே எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று போயிற்று போவது முதலான
துணை வினைகள் செயற்பாட்டு வினைகளை உருவாக்குகின்றன அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? எச்சங்களோட சேர்ந்து ஆயிற்று, போயிற்று, போனது. ஓகேங்களா? இந்த சொற்கள் தான் என்ன ஆகும் அப்படின்னா துணை வினைகள், இந்த மாதிரியான துணை வினைகள் செயற்பாட்டு வினைகளை உருவாக்குது. அப்போ இதற்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஓகே. 89 கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்க. இன்பம் இருள் நீங்கி பயக்கும் மருள் நீங்கி. ஓகே, இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி. ஓகே. 90 கொஸ்டின். கபிலன் வந்தான் அப்படிங்கிறது எவ்வகை தொடர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி எழுவாய் தொடர். ஓகேங்களா? கபிலன்கிறது ஒரு எழுவாய், அந்த எழுவாய் வர்றதுனால வந்து இது எழுவாய் தொடர். ஓகே. 91 கொஸ்டின். தேர்ப்பாகன் இதில் பயின்று வரும் உறுப்பும் பயனும் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஐ ஓட்டும். ஓகேங்களா? தேர்ப்பாகன்னா தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு வரும். ஓகேங்களா? தேரை ஓட்டும் பாகன், ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் அதோடைய பயனான ஓட்டும் அப்படிங்கிற வார்த்தையும் வருது. ஓகே. 92 கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்க. உள்ளுவது உயர்வுள்ளல் எல்லாம் மற்றது அப்படின்னா ஆப்ஷன் ஏ. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. ஓகேங்களா? ஒரு மனிதன் என்றைக்குமே உயர்வானதை தான் சிந்திக்கணும், அது நடக்குதோ நடக்கலையோ அப்படின்னு அழகுற சொல்கிறாரு திருவள்ளுவர் அவர்கள். ஓகே. 93 கொஸ்டின். அகர வரிசைப்படி சொற்களை வந்து சீர் செய்க. உயிர், உபாயம், உதயம், உடுக்கை, உண்மை, உபகாரம். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. உடுக்கை, உண்மை, உதயம், உபகாரம், உபாயம், உயிர். ஓகே. அடுத்து 94 கொஸ்டின். பாலர் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தருக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. விருத்தர். அதுதான். 95 கொஸ்டின். உலகின் மிக பழமையான நிலப்பகுதி எது அப்படின்னா ஆப்ஷன் பி குமரிக்கண்டம். நமக்கு தெரிந்தது தான். ஓகே. 96 கொஸ்டின். ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் வரும் நிறுத்தற் குறியீடு எது அப்படின்னா ஆப்ஷன் டி அரைப்புள்ளி. அதுதான். ஓகே. 97 கொஸ்டின். நிர்ணயம் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ உறுதி. அதுதான். அடுத்து 98 கொஸ்டின். கொல் என்ற பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது அப்படின்னா ஆப்ஷன் சி வி. அதுதான். விங்கிற அந்த ஒரு சொல் கொல் அப்படிங்கிற பொருள் தருது. ஓகே. 99 கொஸ்டின். பிற மொழி சொற்களற்ற தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் பி அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. அதுதான் வந்து பிறமொழி சொல் எதுவும் இல்லாத தொடர். ஓகே. அடுத்து 100 கொஸ்டின். தகுதிக்கு மிகுதியாக என்ற பொருள் தரும் மரபு தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி அகலக்கால். ஓகேங்களா? அகலக்கால் வைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா நம்ம தகுதிக்கு மீறி நம்ம செயல்படக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகே. ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. நம்ம 100 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டோம். இந்த 100 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.